நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்போ நாம் தேவாரத்தில் தொன்மம் 4 பாகங்கள், அந்த வெளியீடு, அதை பற்றி, அதனுடைய சிறப்புகள் பற்றி, அதை பற்றி மற்ற அறிமுக உரை, பாராட்டுரை முதலியன பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கு காப்பியங்களில் தொன்மம் என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காப்பியங்களில் தொன்மங்கிற நூலானது என்னென்ன காப்பியங்கிறது தான் மிக முக்கியமான நம்ம சொல்ல வேண்டியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இந்த 3 மட்டும் எடுத்து செய்யலாம் என்று என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் மணவாளன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய தமிழாசான் கோபாலையர் என்ன சொன்னார், அதோட சூளாமணியும் சீவக சிந்தாமணியும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். என்கிட்ட அந்த நூல் இல்லையே ஐயா அப்படின்னு அவர் தான் தரேன்னு சொல்லிவிட்டு அவரே கொடுத்தார். சூளாமணிங்கிற நூலை என்கிட்ட கொடுத்தார். அது ஒரு பழைய உரையோடு இருக்குது. அதற்கப்புறம் சீவக சிந்தாமணி நச்சினார்க்கு நேர் உரையோடு கொடுத்தார் எனக்கு. அந்த நூலை வைத்து கொண்டு தான் இந்த 5 நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சூளாமணி, சீவக சிந்தாமணி என்று. அப்பொழுது உள்ள ஆராய்ச்சி நிலையில் பார்க்கணும்னா சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஆமாம். சீவக சிந்தாமணி 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பட்ட 8 நூற்றாண்டு காலம் உள்ள தமிழருடைய வாழ்வியல், அவருடைய பண்பாடு குறித்து இந்த நூல்களில் விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆமாம். இவர்கள் காலத்தை இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, இல்லை பெருங்கதையை ஒட்டி தான் தேவார ஆசிரியர்கள் தோன்றி அவர்களும் பாடல்களை இயற்ற ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கீழடி ஆய்வில் கண்டுபிடிக்கிறது பார்க்க போனால், இன்றைக்கு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழில் நூல்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது சிலப்பதிகாரமாக அந்த அளவுக்கு போயிடும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த காப்பியங்கள் காலம் போயிடும். இப்படி அந்த நூலை எழுந்த உடனே அந்த நூலை பற்றி பேராசிரியர் மணவாளன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்பதை நம்ம முன்னாடி பார்ப்போம். தொன்மமும் இலக்கியம் என்னும் முதலியல் தொன்மத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஆராய்கின்றது. தொன்மத்தோட தோற்ற வளர்ச்சி பற்றி முதலியலில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொன்மத்துடைய பல அறிஞர்களுடைய சொல்லாய்வு, வரையறை, வகைகள், புராணம், தொன்மம், இலக்கியம், புராணம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு ஆகியன குறித்து விரிவாக பேசுகின்றது. சமூக சூழல், உளவியல் மற்றும் பண்பாட்டு சூழல் ஆகியவற்றுள் தொன்மத்தின் இடம் குறித்து சிந்தனைகளை சொல்லி செல்கிறது இந்த நூல் இல்லையா. தொன்மத்தின் இடம் குறித்து சிந்தனைகளை சொல்லுகிறது. தொன்மத்தின் பெருமை, சிறப்பு, பயன், இலக்கியத்திற்கும் தொன்மத்திற்கும் உள்ள உறவு மற்றும் சங்க இலக்கியம் முதல் வரை இடம்பெற்றுள்ள தொன்மத்தின் தன்மை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது முதல் இயல். 2வது இயல் நுண்கலைகளை பற்றி எடுத்துரைக்கும் போது தொன்மம் இயல்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் கலை தொன்மங்கள் என்று வகுத்திருக்கிறது. காப்பியங்கள் பல்வேறு கலைகள் இடம்பெற்றிருந்தாலும் இலக்கிய கலை, போர்க்கலை, பொறியியற்கலை, கூத்துக்கலை, ஒப்பனைக்கலை
ஆகியவற்றை விரிவாக காட்டியிருக்கின்றது. காப்பியங்களில் பல கலை இருக்குது, அது நுண்கலைகள் சிலவற்றை காட்டியிருக்கிறது. கலைத்துறைகள் ஒப்பிட்டு அவை இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறது இந்த கலைத்துன்பம் என்ற 2ஆம் இயலில். 3ஆம் இயலில் சமயத் தொன்மங்கள் என்று தொன்மங்கள் சமயத்தை பெற்றிருக்க இடம்பெற்ற விரிவான விளக்கத்தை தருகின்றது. 5 காப்பியங்களில் இடம்பெற்றிருக்கிற சமண, பௌத்த, சமண வைணவ தொன்மங்கள் மற்றும் இதிகாசங்கள் பிற தெய்வங்கள் குறித்த தொன்மங்களையும் ஆராய்ந்து அவற்றின் ஒற்றுமை வேற்றுமைகளை சுட்டிச் செல்கிறது. அதான் முக்கியம், ஒற்றுமையும் காமிக்கிறது, வேற்றுமையும் காமிக்கிறது. அப்புறம் மீவியற்கை தொன்மங்கள் என் 4ஆம் இயல் 5 காப்பியங்களிலும் காணப்படும் மீவியற்கை தொன்மங்களை தொகுத்துரைத்து அவை காப்பியம் கட்டமைப்பிற்கும் கதை போக்கிற்கும் காப்பிய நிகழ்ச்சிற்கும் அது பண்புகளின் வெளிப்பாட்டிற்கும் காப்பிய மாந்தருடைய பண்பெண்ணங்களை வெளிப்படுத்துவதால் மீவியற்கை தொன்மங்கள் இலக்கண நெறிகள் சிதைவுபடாமை காரணமாக விளங்கி கற்பனை கருவூலமாக கருத்து பெட்டகமாக மிளிர்ந்தமையை ஆற்றொழுக்க நடையில் ஆசிரியர் கூறியிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். தொன்மத்தில் இடையே அமையும் கிளைக்கதை தொன்மங்கள். அடுத்தது கிளைக்கதை தொன்மங்கள் அடுத்த பகுதி. காப்பிய இலக்கணத்திற்கும் காப்பியங்களுக்கு சுவைக்கும் காப்பிய உத்திக்கும் பண்பு நலம் வெளிப்பாட்டிற்கும் காப்பிய வளர்ச்சிக்கும் அரிய தத்துவங்கள் கருத்துக்கள் ஆகியவற்றின் விளக்கத்திற்கும் இலக்கிய சுவை மாற்றத்திற்கும் செயல்பாட்டிற்கும் ஆதரவாக அமைந்து இருப்பது 5ஆம் இயலை நாம் பார்க்கிறோம். அது கிளைக்கதை தொன்மங்கள் என்று இயல். அப்புறம் அடுத்தது காப்பிய கட்டமைப்பு சிறப்புற அமைய சிறப்பு தொன்மங்கள் என்பது வழி செய்கின்றன. சிறப்பு தொன்மங்கள் அடிப்படை கூறுகளாக கருத்து, உணர்ச்சி, கற்பனை, வடிவம் ஆகியவற்றை முழுமையாக வெளிப்பட உதவுவன. இவை கதையோடு நிகழ்வோடும் மாந்தர்களின் பண்பாடோடும் நடத்தையோடும் கூற்றுகளோடும் இயைந்து காப்பிய குறிக்கோள் நிறைவேற வழிவகுக்கின்றன என்றும் சிந்தனையை தெள்ளத் தெளிவாக இந்த இயலில் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அது 6 இலக்கியங்கள் வழி 6 இயல்கள் இருக்கு இல்லையா, அதில் பெறப்பட்ட உண்மைகளை நிறைவு உரையாக எடுத்துரைக்கிறார். காப்பியங்களில் தொன்மம் முழுமையான ஒரு ஆய்வு நூல் என்பது ஆய்வு நூல். அது 205 பக்கங்கள் அமைந்திருக்கும் துணை நூற் பட்டியலும் பின்னணி ஆய்வாளர் அளவிலா ஆர்வத்தையும் உழைப்பையும் முயற்சியையும் ஆய்வின் ஆழ அகலத்தையும் வெளிப்படுத்தும் சான்றுகள். இந்த நூலுடைய பக்கம் எத்தனை இருந்தாலும் 205 பக்கங்களுக்கு மேலே பின்னணைப்புகள் அமைந்திருக்கிறது. அதான் சிறப்பு. இந்நூல் ஆய்வுலகம் பயன்படக்கூடிய ஒன்று. பின்வரும் ஆய்வாளர்களுக்கும் ஆய்வு நூல்களுக்குள் வழிகோலும் பான்மையது. இந்நூலை படைத்திருக்கும் முனைவர் சேதுராமன் பல அரிய ஆய்வு நூல்கள் ஆய்வுலகத்திற்கு படைத்தளிக்க வாழ்த்து அளிக்கிறேன் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று ஆசிரியர் மணவாளனார் அவர்கள் கூறுகின்றார். அடுத்தது இந்த நூலுக்கு முதுமுனைவர் டி.என். ராமச்சந்திரன் அவர்கள் சேக்கிழார் அடிப்பொடி வழக்கறிஞர் 5D செல்வம் நகர் தஞ்சாவூரில் பேரறிஞர் அவர். ஆமாம், தமிழில் இருக்கிற தேவார திருமுறைகளெல்லாம் ஆங்கிலத்தில் இந்த பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆமாம், அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலேயும் சிறந்த பயிற்சி மிக்கவர். அவர் மகிழ்வுரைன்னு ஒன்று எழுதியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆய்வு நூல் ஒன்றை நான் பார்வையிடும் முன் அந்நூலுக்கான துணைநூல் பட்டியல், சான்று ஆதாரங்கள், பிற்சேர்க்கைகள் ஆகியவற்றை மேலோட்டமாக வேணும் காண்டல் என் வழக்கம். அது ஆசிரியர் வழக்கம். நூலை பார்த்தா என்னென்ன இருக்குது,
இவை நூலில் உள்ளே பயன்படுத்தப்பட்டுள்ளனவா என்று சோதிக்கும் முறையிலே நூலை முறையாக படிப்பேன். என்னென்ன பின்னணிப்பு கொடுத்துருக்காங்க, துணைநூல் பட்டியல் என்ன, சான்றாதாரங்கள் என்ன, இதெல்லாம் எப்படி நூலில் சேர்க்கப்பட்டிருக்கு என்று பார்ப்பாராம். அன்பர்வே சேதுராமனின் காப்பியங்களில் தொன்மம் என்ற நூலையும் இம்முறையில் நோக்கும் வாய்ப்பை அவர் எனக்கு நல்கினார். இந்நூல் 227 பக்கங்கள் கொண்ட ஒரு பணுவல் தான். 227 பக்கங்கள். பக்கங்கள் 228 முதல் 232 முடிய உள்ள பகுதி என்னை பிரமிப்பில் ஆழ்த்தியது. இதில் வழங்கப்பட்ட செய்திகள், ஆசிரியர்கள், ஆய்வுத்திறன், ஆர்வம், சிவனிய தேடுதல், நூலை பயில்வோருக்கு எங்கனவெல்லாம் உதவ வேண்டும் என்பதில் அவர் காட்டும் கவனம் இத்தியாதி என்னை வியப்பில் ஆழ்த்தின. எப்படி சொல்கிறார் பார். அடடா, என்ன பொறுமை, என்ன பார்வை, என்ன நுண்மான் நுழைபுலம், என்ன விடாமுயற்சி, என்ன செய்திறன். இவ்வாய்வாளர் நம்முடைய வாழ்ந்து வருதல் நம்முடைய பெரும் பேறு. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி அல்ல, இல்லை அப்படின்றார். தொடக்க காலத்திலிருந்து இவரை நெறிப்படுத்தி வருபவர் பேராசிரியர் மணவாளன் அவர்கள் ஆவர். இப்பேராசிரியரை நான் மாமுனி என்றே போற்றி வருகிறேன். டிஎன்ஆர் அவரை மாமுனின்னு சொல்வாராம். இவரோடு ஒன்றாக பழகும் பாக்கியம் பெற்றவன் நான். இவருடைய பன்மொழி புலையும் பன்னூல்கள் ஆழங்கால் எம்மனோரால் என்றென்று போற்றப்படும். அன்பர்வே சேதுராமன் கல்விக்கடல் பண்டித வித்வான் திவே கோபாலையரின் சீடர். இத்தகுதி ஒன்றை இவரை என்னோடு இறுக பிணைத்து நிற்கிறது. அப்படியே 2 பேரும் ஒன்றாயிட்டோங்கிறார். தம் முகவரியில் ஆசிரியர் கூறியிருப்பதாவது, இடம்பெற்ற பின்னணைப்பு மட்டும் பற்பல ஆய்வுகளுக்கு கருவூலங்கள் ஆகும் என்று நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பொருள் பொதிந்த வாசகம். உண்மை ஆய்வாளர்கள் அருகியிருக்கும் இக்காலத்தில் அன்பர்வே சேதுராமன் ஒளிவு மறைவு இல்லாமல் கூற வேண்டிய இதை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். ஆம், மூலபண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமினே. இது திருவாசகத்தில் உள்ள ஒரு பகுதி. அதை சொல்கிறார் ஆசிரியர். தொன்மம் என்ற சொல் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பேரகராதியில் கிரியாவின் தற்கால தமிழகராதியில் 2009ஆம் ஆண்டில் வெளிவந்த ஆக்ஸ்போர்டு ஆங்கிலம் தமிழ் அகராதியில் இடம்பெறவில்லை. தொன்மம் என்ற சொல்ல இடம்பெறலையா அகராதியில். என்றாலும் சேதுராமனின் நூல்களின் மூலம் தொன்மம் அகராதி அந்தஸ்தை விரைவில் பெறும். தொன்மத்துக்கு எவ்வளவு சொல்கிறார். இங்கு கருவூர் புராணத்தை உரையுடன் வரைந்த பெருமை புலவரான பேராசிரியர் வையாபுரி அவர்கள் கூறிய செய்திகளை தருகிறேன். புராணம் பழையது. பழையதாகிய கதைகளை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட நூல் என்பது பொருள். இக்கதைகள் பழைய நூல்களில் இடம்பெற்றனவாகவும் இருக்கும். அத்தல வட்டாரங்களில் பழங்காலம் முதல் சொல்லப்பட்டு வருவனவாகவும் இருக்கும். இத்தகைய புராணங்களை பழங்கால இலக்கண நூல்களாகிய தொல்காப்பியம், வனப்பு என்னும் வகையில் ஒன்றாக தொன்மை என்னும் வனப்பினை சார்ந்தது என கூறுவர். தொன்மைதானே ஒருகேடு புணர்ந்த பழைமை மேற்றே. தொல்பொருள் செய்யுள்ள 237வது சூத்திரம். தொன்மை என்பது உறைவிராய் பழமையவாகிய கதைப்பொருளாக செய்யப்படுவதென்பது இதற்கு பேராசிரியர் என்பவர் எழுதிய உரை. முற்கால இத்தகைய பழைய கதைகளை பற்றிய நூலின் இடையிடையே உரைநடையும் கலந்திருந்தது. பிற்காலத்தில் உரைநடை கலவான் முழுவதும் செய்யுள் நடையாகவே செய்யும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்த சூழ்களை வாணர்களும் வழங்கி எல்லாம் தொன்மத்தின் பார்ப்படும். தொன்மத்தின் அறுமுக தரிசனத்தை நமக்கு காட்டி உதவிய முனைவர் சேதுராமனை இனி தொன்மம் சேதுராமன் என்றே போற்றுவோம். அறுமுக தரிசனம் 6 இயலாக பிரிச்சிருக்கிறத சொல்கிறார் ஆசிரியர். அப்போ அவர் பாரு, தொன்மம் சேதுராமன் என்றே போற்றுவோங்கிறார். இப்பெருமகனை போற்றி ஊக்குவிப்பது பான்மையை மீட்டெடுக்க விழையும் தமிழரின் கடமை.
அவர் தஞ்சாவூரில் 18/10/2013 அவர் எழுதினது. அவருடைய பாருங்கள், அவரோட கையெழுத்து கூட போட்டிருக்கார். அதை காமிக்கிறேன். அப்புறம் அப்படி மகான் எழுதியிருக்கார். அப்புறம் முனைவர் தீரா சின்னப்பன் எம்ஏ பிஹெச்டி பேராதமிழ்துறையர், லக்னோ பல்கலைக்கழகத்தில் அணிந்துரை அழகாக எழுதி அமைத்திருக்கிறார். அந்த ஆசிரியரை போற்றுகிறேன். முனைவர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் அப்போ தமிழ்துறை தலைவராக இருந்தார். இப்பொழுது அவர் முதல்வராக பணியாற்றுகிறார். அவருக்கு நல்ல மதிப்புரை ஒன்றை வழங்கியிருக்கிறார். ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வி சந்திரசேகர் என்பவர் கணிதவியல் ஆசிரியர். சென்னையில் திருவல்லிக்கேணியில் இந்து உயர்நிலைப்பள்ளியில் பேராசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் கிராமத்தில் நான் இருக்கேன் என்று சொல்லணும். அவர் வாழ்த்துரை நல்கியிருக்கிறார். அது மிக சிறப்பாக இருக்குது. அப்புறம் சந்தக்கவி என்று போற்றப்படக்கூடிய PSN ராமசாமி அவர்கள், இதுக்கு அவர் பாட்டில் எழுதியிருக்கார். நாலடி மேல் வைப்பு கலிபிர்த்தத்தில் மடந்தாழும் நெஞ்சத்து மாந்தருமே உய்ய படர்ந்தாரணம் முழங்கும் வெள்ளிமலை நீங்கி தடந்தோழர் பேரழகர் சுந்தரருக்கு தூது நடந்தானேன் தொன்மவகை நானிலத்துக்கு அளித்த திடநெஞ்சு சேதுராமன் திருநூலை பெற்றாள் விடப்பாம்பு சடையனருள் விரும்பியுமை அடையும் என்று கலிவிருத்தங்களில் 2 இது அமைச்சிருக்கார். அமிழ்தாமுமை அம்மை சிவ பெருமான் பிரிவரியார் தமிழும் சிவ மதமும் பிரிவரியாத்தக எண்ணி கமழ் கொன்றையை நிகர் நூலன சிவத்தொன்ம நூல் தந்தும் அமையாவுளம் கொண்டே இவர் மணிமேகலை சிலம்பு குமையா பெருங்கதையோடு நற் சூளாமணி குலவ இமையோர் மகிழ் சிந்தாமணி தொன்மங்களும் இனிதாய் சமித்தேதர தமிழர்களை சமயத்துடன் கூத்தும் அமைவாய் பெற அறிவோமவர் அடியார்நலப் பெறுக என்று சந்தக்கவி ராமசாமி அவர்கள் இந்த நூலுக்கு பாடல்களை வரிவித்துள்ளார். அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி கவிஞர் நிக்கி என்பவர். நாங்களாம் ஒரு சாலை மாணாக்கர்கள் என்று சொன்னோம். அவர் உலக தமிழ் பேரவைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் வாழ்த்துரை சொல்லியிருக்கிறார் பாரு. தெள்ளு தமிழ் சிலம்போசை உலகெங்கும் தென்றலன பரவ வழி வகுத்தீர் மேலும் அல்ல அல்ல குறையாத கருத்துக்கோவை அணி செய்யும் நல் மணிமேகலையின் மேன்மை வெள்ளவன பரவுவதற்கும் வீறு கொள்ளல் சீவக சிந்தாமணியின் அற்புதங்கள் துள்ளு சூளாமணியோடு பெருங்கதைதாம் தூமணினல் மாடத்தே ஒளிரச் செய்தீர் தொன்மமெனும் பெருவிளக்கு ஏற்று நீங்கள் தொன்மைமிகு செந்தமிழை தெரிய காட்டி இன்புறனர் காப்பியங்கள் சுவையை கூட்டி இன்னும் பல வித்தைகளை புரிந்து மென்மை பொன்னொளிரும் மாளிகையில் தமிழ்த்தாயை பொறுப்பாக ஏற்று வைத்து உவகை பூத்தீர் மின்னுகின்ற காப்பியத்தின் புதிய பார்வை மீட்டெடுத்தீர் சேதுராமன் நீடு வாழ்வீர். கவிஞர் நிக்கி என்பவர் எழுதியிருக்கார். அவருடைய துணைவியார் அவ்வை முனைவர் அவ்வை இரா நிர்மலா அவர்கள் எழுதுகிறார் வாழ்த்துரை. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவகை செய்தல் வேண்டின் தமிழை புதிய பார்வையோடு நோக்கும் மீள்பார்வை மிக மிக இன்றியமையாததாகும். உலக மொழிகளில் செம்மொழி பாங்கு பெற்றவை சில மொழிகள் தான். செம்மொழியாம் நான் தமிழ் மொழி அத்தகு பேற்றை பெற்று திகழ காரணம் எண்ணிறந்த இலக்கிய இலக்கண வளங்களை தன்னகத்தே கொண்டு திகழ்வதேயாம். புதிய கருத்துகள், புதிய சிந்தனைகள், புதிய போக்குகளுக்கு இடம் தரும் நெகிழ்வுத்தன்மை பெற்ற மொழிகளே
காலங்கடந்து நின்று அமரத்தன்மை பெற இயலும். நந்தமிழாம் செந்தமிழில் தொன்மக்கூறுகள் விரவி கிடப்பதொன்றே அதன் பன்னெடுந்தொன்மைக்கு கட்டியங்கூறும். குறிப்பாக காப்பியங்கள் எண்ணிறந்த தொன்மங்கள் பரவி கிடப்பவற்றை கண்ணுற்ற முனைவர் சேதுராமன் அவர்கள் புதியன படக்கம் புரட்சி சிந்தனையோடு காப்பியங்கள் தொன்மம் என்னும் புதிய ஆய்வு வழித்தடத்தை நம் முனைவர் பட்ட ஆய்வுக்கு வகுத்து கொண்டார். அதன் மிகப்பெரிய ஆய்வு நூல் இன்று நமக்கு கிட்டியிருக்கிறது. இந்த ஆய்வு நூல் என்று சொல்கிறேன். இதுபோல நூலை ஏற்ற முடியாது என்று சொல்லுகிறார். முன்னரே தேவார் தொன்மம் மிகப்பெரிய 4 தொகுதிகளை உள்ளடக்கிய நூல் வெளியில் தமிழர்களுக்கு பெருமை தொண்டு புரிந்துள்ள முனைவர் சேதுராமன் அவர்களின் கிரீடத்தில் இன்னும் ஒரு புதிய வைரம் பொலிவுட நின்று மின்னி தொடங்கிவிட்டது. முனைவர் சேதுராமன் அவர்கள் மிக நீண்ட தொன்மப்பட்டியலை தந்துள்ளதோடு காப்பிய சுவை பகுதிகள், அணிகள், ஓம உருவகங்கள், பிற இலக்கிய பயன்பாடுகள் முதலியவற்றையும் தன் நூலில் நுண்ணிதிர் எடுத்துக்காட்டி எதிர்கால ஆய்வு உலகத்திற்கு பெரியதோர் உதவியும் வழிகாட்டுதலையும் நல்கியுள்ளார். இந்நூலை அனைவரும் வாங்கி படித்து அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தமிழ் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டுகிறேன் என்றென்றும் அன்புடன் முனைவர் ஔவை இரா. நிர்மலா அவர்கள். இவர்களுக்கு நன்றி உரை கூறியிருக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் முகப்புரையில் என்னுடைய நூல் பற்றி சொல்லியிருக்கிறேன். நுழைவாய் துணிநீல வண்ணம் முகில் தோன்றியன மணிநீல கண்டம் உடையா என்று தொடங்கியே ஆரம்பிக்கிறேன். தேவார தொடரை தொடங்கி ஆரம்பிக்கிறது அந்த நூல். இந்த நூலுடைய பாருங்கள், அட்டைப்படம் காப்பியங்களில் தொன்மம். இந்த நூலாசிரியர் பற்றி செய்திகள். அதுக்கப்புறம் பின்னிணைப்பு. பின்னிணைப்பு என்பது எவ்வளவு இருக்குது? தொன்மப்பட்டியல், இதுதான் தொன்மப்பட்டியல் பேர். இதிலிருந்து 249ஆம் பக்கத்திலிருந்து 432 பக்கம் வரைக்கும் தொன்மப்பட்டியலை கொடுத்துருக்கிறேன். இந்த தொன்மப்பட்டியலில் இருக்கிற செய்திகளை மட்டுமே எடுத்து நம்ம பார்க்க போனால் பல அதாவது 15-20 PhD ஆய்வு செய்ய முடியும். எல்லா செய்திகளையும் நான் ஒன்று கூட விடாமல் ஒளிவு மறைவில்லாமல் கொடுத்துருக்கிறேன். அதுதான் இந்த நூலுடைய ஒரு சிறப்பு. எல்லாம் விட இறைவனுடைய திருவருள். இந்த மேலே இருக்கிறது தமிழன்னை. ஆமாம், தமிழன்னைக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்குறோங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்படி இந்த நூல் பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்குது என்பதை பார்த்தோம். இந்த நூலுக்கு நீங்களாம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காப்பியங்கள் காட்டும் தமிழர் வாழ்வியல். ரொம்ப முக்கியமான நூல் இது. ஆமாம், இதில் 50 காப்பியங்கள். இதை பாருங்கள், நூலே முதல்ல காமிக்கிறேன். நூல் ஆசிரியர் பற்றிய செய்திகள் இதில் அப்படியே விழும். நூலாசிரியர் பற்றி செய்திகள். நூலாசிரியர் இந்த நூலில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியம். ஆமாம், இதற்கும் அவை நிர்மலா அவர்களும் நிக்கி கிருஷ்ணமூர்த்தி அவரும் பாராட்டு உரையெல்லாம் நிறைய வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நூலுடைய பொருளடக்கத்தை தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக நுழைவாயில். காப்பியம் என்ன, தமிழ்கிட்ட எப்படி வழங்கி வருகிறது, அதில் தொன்மங்கிறது எப்படி இடம்பெறுகிறது என்பதெல்லாம் பற்றி ஒரு நுழைவாயில். முதல் இதில் காப்பியங்கள் காட்டும் 5 ஒழுக்கம். தமிழர்கள் எல்லாருமே நிலத்தை 5 வகையாக பிரித்து உள்ளார்கள் இல்லையா? மலையும் மலையை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காட்டை சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயலை சார்ந்த இடம் மருதம், கடலும் கடலை சார்ந்த இடம் நெய்தல், பாலைங்கிறது மணவெளி பரப்பு. அதாவது சிலப்பதிகாரம் சொல்லபடி குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தை சொல்லுவார். அது
அதுபோல் மழை பெய்யாமல் குன்றி போனால் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் பாலை நிலமாக மாறிடும். அதுபோல் மழை பெஞ்சால் பழைய நிலை அடைந்து விடும். பாலையும் ஒன்று கிடையாதுன்னா பாலைங்கிறது இருக்குது என்று குறிப்பிடுகிறார். இப்படி நம்ம தமிழர்கள் அந்த நிலத்தோடு தொடர்புபட்டு அங்கே கிடைத்த பொருள்களை கொண்டு வாழ்ந்தார்கள். அங்கே இருக்கிற பொருள்களை கொண்டு வேற்று நிலங்களுக்கு சென்று விற்பது, அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கி கொண்டு வருவது, பண்டமாற்று முறையில் தான் வியாபாரம் நடந்தது அப்போல்லாம். ஆமாம், அதை பார்க்கிறோம். அதுபோல் ரெண்டாவது, காப்பியங்கள் காட்டும் பேரூரும் சிற்றூரும். இந்த காப்பியங்களில் பேரூர் இருக்குது இல்லையா? சிலப்பதிகாரத்தில் பாருங்கள், புகார், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் வஞ்சி, இதெல்லாம் பேரூர். அதுபோல் சிற்றூர்கள் 10 இருக்குது. தமிழர் வாழ்வியலில் தொன்மம் சமயம் கடவுள் வழிபாடு. தமிழர் வாழ்வியலில் ரொம்ப முக்கியமானது சமயம், கடவுள் வழிபாடு, எல்லாம் ஒரே தலைப்பு. அது தவிர நம்பிக்கைகள், நிமித்தங்கள், சடங்குகள், விழாக்கள். நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியம் இல்லையா? நிமித்தங்கள், நிமித்தம் வால் நீண்ட கருங்குருவி வளமிருந்து இடம் செல்லணுமா. நான் வீட்டை விட்டு வெளியில் ஒரு வேலையாக செல்லுகிற போது அப்பொழுது கனகதண்டி ஏறுவரையினார். ஆமாம், போன காரியம் வெற்றி அடையும் என்று பொருள். இதெல்லாம் நிமித்தம். சகுனம் பார்ப்பது, விரிச்சி கேட்பது, இதெல்லாம் பழைய காலத்தில் வழக்கம். போருக்கு செல்வது போது விரிச்சி கேட்பார்கள், நல்ல செய்தி வருதான்னு கேட்டு நல்லதுன்னு கிளம்புவார்கள். அப்படி காப்பியங்கள் காட்டும் அரசியல். காப்பியங்களில் அரசியல் உண்டு. அரசர்கள் அரசாட்சி நடத்தினார்கள். அவர்கள் எப்படி நடத்தினார்கள், நீதிநெறி வழுவாமல் ஆட்சி எப்படி நடந்தது என்று அதெல்லாம் பற்றி. சமூக பாகுபாடுகள் மக்கள் வாழ்க்கை முறையும். சமூகம் எப்படிலாம் பாகுபாடு பண்ணப்பட்டிருக்கு. தொழில் வழி தான் அப்போல்லாம். ஆமாம், தச்சு வேலை செய்பவர்கள், பொற்கொள்ளர்கள், போர் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள், இப்படி பலவிதமான தொழில் வழி தான் அவர்களுக்கெல்லாம் பேர் ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். சமூக பாகுபாடு, மக்கள் வாழ்க்கை முறை எப்படி, பண்பாடு, அதான் முக்கியமாக அதில் வரும். ஆமாம், மக்களை எப்படி வாழ்ந்தார்கள், ஒருவருக்கொருவர் இருந்ததை வைத்துக்கொண்டு திருப்தி அடைந்தனர். ஆமாம், தொழில்களும் வாணிகமும் எப்படி சிறந்து விளங்கியது. வாணிப நகரம் தானே மதுரை. அதுபோல் பூம்புகார், கப்பல்கள்லாம் வந்தது. வெளிநாட்டிலேருந்து கப்பல்கள் அங்கே வியாபாரம் நடந்தது பெருசாக. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாணிகம் சிறந்து இருந்திருக்கு தமிழில் இல்லையா? இங்கே உள்ள மிளகு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு, ரோமதலி நகரங்களுக்கெல்லாம். கரியோடு சென்று பொன்னோடு மீளுங்கிறார் ஆசிரியர் இல்லையா? கரினாக்க மிளகு, அது காரத்துக்கு மிளகு தான். இப்போ தான் மிளகாய் வந்திருக்க தவிர காரத்துக்கு மிளகு தான் சிறந்தது. அதே வெளிநாட்டில் வாங்குவார்களாம். கப்பல் நிறைய விலங்கு ஏற்றி கொண்டு போய் தங்க காசுகளை கொட்டி அனுப்புவார்களாம். இப்படி வாணிபம் சிறந்த. தமிழர் வாழ்வியலில் மகளிர் பங்கு ரொம்ப முக்கியம். மகளிருக்கு நல்ல அந்தஸ்து கொடுத்திருந்தார்கள். ஆமாம், சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு எப்படி சூடு வைக்க முடியுமா சபையில்? மணிமேகலை எப்படி எழுச்சி மிக்கு வருகிறார் அதெல்லாம் பார்க்க முடியுமா? மகளிர்களுக்கு சமூக அந்தஸ்து நிறைய இருக்குது. மகளிர் பங்கு எப்படி? மகளிர் பங்கு இல்லாமல் கிடையாது எந்த நிகழ்ச்சியாக. அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம். தமிழர் வாழ்வியல் தமிழர் வளர்த்த கலைகள், என்னென்ன கலைகள் தமிழர்கள் வளர்த்தார்கள்
நிறைய கலைகள் இருந்தது. எல்லாம் ஆயக்கலைகள் 64 என்று சொல்லப்படுகிறது. தமிழர் வாழ்வியல் பிற நாட்டார் பங்கு. வாணிபம் செய்வதற்காக நம்ம நாட்டுக்கு வந்து தங்கியிருந்து வாணிபம் செய்து சென்றார்கள் அல்லவா, அவருக்கு பிற நாட்டார் இந்த குறிப்பு உரைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன? அப்புறம் துணை நூற் பட்டியல், நிறைவுரை, அதுக்கப்புறம் துணை நூற் பட்டியல் என்று இந்த காப்பியங்கள் காட்டும் தமிழர் வாழ்வியல் என்ற நூலை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன் என்பதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க போனால் நிறைய நூல்கள் இருக்குது. தூது, தமிழ் விடு தூது என்று ஒரு நூல், ரொம்ப சிறந்த நூல். தமிழ் விடு தூது என்று பாருங்கள். தமிழ் விடு தூது, தமிழ் விடு தூது என்பது நான் உருமதர்மை கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய காலத்தில் தமிழ் விடு தூது அவங்களுக்கு உண்டு. பீலெட்டுக்கு பாடம் உண்டு, அதை நடத்தினேன். மாணவர்கள் என்ன செய்தார்கள், கேள்வி கேட்பேன் இல்லையா, அப்போ தேர்வு எழுதுகிற போது நான் சொல்லி கொடுத்தது தான் வேறு ஒன்று எழுதினார்கள். நான் உடனே அவர்களை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா நான் உனக்கு எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கேன், நல்லா அப்படியே மனசில் பதிக்கும்படியே சொல்லியிருப்பேனே, நீ ஏன் அதை விட்டுட்டு? இல்லை சார், நாங்கள் இந்த புத்தகத்தை படித்தோம் ஐயா என்று காமிச்சாங்க. அந்த புத்தகம் சின்ன புத்தகம்தான், அது பெரிய பேராசிரியர், நம்ம இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது, பெரிய பேராசிரியர் அந்த தான் இதில் பார்த்து என்ன ஐயா அப்படின்னு. சரி, அதை கொண்டு கொடு அப்படின்னு நம்மளும் படித்து பார்க்கலாம். உள்ளே போய் படித்து பார்க்குற போது அந்த நூல்களில் 17 இடங்களில் பொருள் சொல்வது தப்பாக இருக்குது. அது சிறிய நூலாக இருக்கலாம், பொருள் தவறாக சொல்லக்கூடாது. அந்த பாடல் கன்னி என்று பெயர், கன்னிகள் பெயர், அந்த முறையில் தான் இந்த தமிழ் விடு தூதுலாம் அமைஞ்சிருக்கும். தூது இலக்கியம் ஃபுல்லாக அப்படி தான் அமையும். அதில் கன்னிகள் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் விடு தூதில் இப்படி நான் அதை தெளிவுபடுத்த விதமாக மிக அழகாக, அது ஆசிரியர் பேர் நமக்கு தெரியல, தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தலைப்பு தமிழ் விடு தூது மூலமும் விளக்கமை துணை நூற்பட்ட பின்னணைப்புகளை பாருங்கள். தமிழை தலைவி தூது விடுக்கும் முறைமை. தலைவி என்று எப்படி தமிழை தூது விடுக்கிறார். சொக்கநாத பெருமாட்டை தூது அனுப்புகிறா, வேறு ஒன்றும் இல்லை. ஆய்வு துணை குறிப்புகள், அகரணில் அறிஞ்சொரு பொருள், தமிழ் விடு தூது குறிப்பிடும் சிற்றிலக்கியங்கள் என்னென்ன, தமிழுது இடம்பெறும் சிவனடியார்கள் யார், திருவிளையாடல்கள் என்னென்ன, சித்திரக்கவி வரைபடம் முக்கியமான ஒன்று. இதில் நம்ம பார்க்கணும். சித்திரக்கவி என்று பெயர். ஆமாம், அந்த சித்திரக்கவியை இங்கே பள்ளியில் பணியாற்றின VSN ராமசாமி சந்தக்கவி என்று பெயர். அவர் எழுதியிருக்கப்பார் சித்திரக்கவி வரைபடம். அவர் பேர் தேகமேகலா கூடு மேகவு கூசி டு தேக்க. இப்படி தன்மலர் வில்லிதன் போரான தஞ்ச நமக்களித்த கண்மலர் காவி கதிர்வனவன்று கரமளந்த பன்மலர் யாழ்வையில் வாரன்பு சூழ்பதி நாகைமிக்க தன்மையகத்து பதுமத்த மாதர் தடங்கண்களே. இந்த மேலே படித்தேனே 17 சட்டம் எழுத்தியது. மேகலாவணி கூடுமே 8, மேடு கூசிடு தேகமே 8, மேகதே சுடை ஏவுமே மேவு 7 ஆகுமே 8, 32 ஆச்சு. அப்புறம் 6.5 சக்கரம் என்று 6.5 சக்கரம் இப்படி அமைஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம்
8 சக்கரத்தை பார்ப்போம். மலர்மலி சோலை அகநலன் கதிர்க்க மடமையில் ஏற்றக மாதிரம் புதைத்து வளைந்து புகன்மே வள்ளிருள் மூழ்க வரியலி துதைந்த கதுப்பணி தடைச்சி மண்ணுமா மடமொழி வடிவாள் வளவன் கன்னித்துறைவன் கனகச் சிலம்பே என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் சுழிகுடம் கவிமுதிர் யார் பாவே விளையரு மா நற்பா முயல்வதுர் நர் திருவழித்து மாயா. அதுதான். இப்படி ரதபந்தம் முரசபந்தம் ரதபந்தம் முரசபந்தம் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிற ஆசிரியர். இப்படி இந்த நூல் மொத்தம் 225 பக்கத்தை கொண்டதாக இருக்கு. 225 பக்கம் கொண்டு இந்த நூல்களை எழுதியிருக்கேன். எங்களுக்கு இந்த மே மாதம் ஜூன் மாதம் விடுமுறை விடுவாங்க. மே மாதம் ஜூன் மாதம் அந்த ஒரு மாதத்தில் இந்த நூலை வெளியிட்டு உடனே கொண்டு போய் காமிச்சேன். ஆமாம், இந்த காப்பியங்கள் தொன்மை சொன்னேன் இல்லையா, அந்த நூலை நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கே, அங்கே பேராசிரியர் திலகவதி அம்மையார் அங்கே இருந்தாங்க. முனைவர் திலகவதி அம்மையார் அவர்கள் தமிழ்துறை. அவர் காப்பியங்கள் தொன்மத்தை நூல் கொண்டு வர சொல்லி என்னை கொண்டு வந்தேன். பாராட்டி ஒரு ஆய்வு நூல்ங்கிறது இப்படி தான் அமைய வேண்டும், ஒரு டாக்டரேட் பண்ணுறோன்னா நூல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஆராய்ச்சி செய்ய முடியும் என்று அந்த மாணவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தினார். பாருங்கப்பா, இவர் எப்படி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் பாருங்க. நீங்களும் இது மாதிரி தான் பண்ணணும். ஏனோதான்னு செய்யக்கூடாது, அதில் முழுமையாக ஈடுபாடு இருக்கணும். ஒரு ஆய்வு நூல்னா அதை பற்றி சிந்தனை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்ன வேணும் பண்ணி செய்யலாம், வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், எப்போ இருந்தாலும் ராத்திரி பகல் அதை சிந்தனையே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறிப்பு தெரியும், உடனே எழுந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுருவேன் நான் அந்த குறிப்புகள். அப்படி ஆய்வு நூலுங்கிறது அவ்வளோ மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் அழகர் கிள்ளை விடுதூது, அழகர் கிள்ளை விடுதூது இல்லையா? அழகர் கிள்ளை விடுதூதுங்க என்பது அழகர் ஆற்றுல இறங்க சித்திரை திருவிழா முதலில் நடக்கும். அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு நேரவே நான் போயிருந்தேன். ஒரு முறை இந்த நூல் எழுதுவதற்கு முன்பு சித்திரை திருவிழாவுக்கு போய் அழகர் ஆற்றுல காட்சியெல்லாம் பார்த்து எப்படிலாம் அந்த நூல் அந்த அழகரோடையே நானும் வந்தேன். முதலில் அழகர் ஆற்றுல இறங்கி மீனாட்சிக்கு அம்மாளுக்கு கல்யாணம், அதுக்கு சீர் கொண்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதை வைத்து எழுதினா அழகர் கிள்ளை விடுதூது. கிள்ளைனா கிளி, தூது பொருள்கள் 10 இருக்குது. அது கிளியை மிக முக்கியமாக தமிழ் விடுதூதில் தமிழை தூது விட்டார். இங்கே கிளியை தூது விடுகிறார் ஆசிரியர். அதை பற்றி அந்த மூலப்பற்றை எடுத்துக்கொண்டு மூலத்தை விளக்கி கன்னிகளாக தான் இருக்கும். அதே அழகாக வெளியிட்டிருக்கிறேன். இது பக்கங்கள்லாம் பார்க்க போனால் 96 பக்கம் இருக்குது. ஆனால் இதில் ஆன்லைனில் விற்பனை தான், எல்லாமே ஆன்லைன் விற்பனை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் விற்பனைன்னு வரும்பொழுது அந்த டெமி சைஸில் வேறு ஒரு சைஸுக்கு இந்த புக்கை வெளியிட வேண்டி வரும். அப்படி நான் வெளியிட்டிருக்கேன் இந்த நூல். அடுத்தது சிறிய திருமடல். சிறிய திருமடல் இந்த சிறிய திருமடல் திருமங்கை மன்னனுடையது. சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பெல்லாம். மடல் இலக்கியம்னா என்ன அப்படின்னா, மடல்மா ஏறுதல். பழங்காலத்தில் ஒரு தலைவனும் தலைவி 2 பேரும் சந்திக்கிறார்கள், காதல் கொள்கிறார்கள்.
அந்த காதலுக்கும் தலைவனுக்கும் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு, தலைவிக்கும் ஈடுபாடு இருக்கிறது. கொஞ்சம் நாளடைவில் இது பெற்றோருக்கு தெரிய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களா, நம்ம பெண்ணை வேறு ஒருவனுக்கு மனம் முடிக்க துணிகிறார்கள். இது அறிந்த உடனே தலைவன் என்ன செய்வானா, கோவணத்தை கட்டிக்கொண்டு எருக்கம்பூ அது மாதிரியான கொன்றை முதலை மாலைகள்லாம் இருக்குது. எந்த இதெல்லாம் மாலைகள்லாம் சீண்டாத மாலையெல்லாம் இருக்கும் மாலையெல்லாம் அணிந்து கொண்டு, மயில் பீலி வைத்து கொண்டு, எலும்பு மாலைகளுக்கு போட்டுப்பானோம். போட்டு பனைமர மடலால் ஒரு குதிரை செய்து அது குதிரையில் அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணுடைய உருவம் வரைந்த ஓவியத்தை எடுத்துக்கொள்கிறது. அது வரைஞ்சி அவருடைய தோழர்களெல்லாம் இழுத்துன்னு வர, அந்த எந்த பெண்ணு காதலித்தானோ அந்த பெண்ணை ஊர் வழியாக இழுத்து வருவானோ. எல்லாரும் பார்த்து, அப்பா எவ்வளவு இவன் அன்பு வச்சுருக்கான் இந்த பையன், இந்த இளைஞன், இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்காம நம்ம வேற ஒருத்தருக்கு பார்த்தமே என்று அண்ணி ஊராளாக சேர்ந்து திருமணம் செய்து வைத்து வருவார்கள். அதுதான் மடல் ஏறுதல் என்று பெயர். அந்த சிறிய திருமடல் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கேன். அது இது ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டாக்க, நான் படிக்கிறேன்மா. காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுடக்கை சீரா சுடர்ச்சுட்டி செங்கலுழி பேராற்று பேரார மார்வில் பெருமா மழைக்கூந்தல் நீரார வேலை நிலமங்கை என்னுமே பாரோ சொல்லப்படுகின்ற மூன்றன்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அரும்பொருள் இன்பமென்று அப்படிங்கிறது. இதில் எதுகை தான் முக்கியம். காரார் அதே மாதிரி எல்லாம் வரணும், எல்லா கண்ணிகளும் அதான் இடம்பெறும். அதான் ஒரு சிறப்பு. அப்படி இவர் எழுதியிருக்கார். இந்த எழுதின இந்த நூலை வெளியிட்டிருக்கேன் எளிய உரையில், மணிப்பிரவால் அடையில் உள்ள உரையெல்லாம் எடுத்து எளிய இதை ஒரு வைணவ அன்பருக்கு வாங்கி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல எளிமையாக புரிகிறது என்று பாராட்டினார். அதுக்கப்புறம் திருக்கைலாய ஞான உலா மூலம் விளக்க உரையும். திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில் இருவரும் வாழ்ந்து வந்த இருவரும் நண்பர்கள். ஆடி சுவாதியில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் ஒரு அரசர், சேர அரசர். அவர் பக்தி உடையவர். பூஜையில் சலங்கை ஒலி கேட்கும் சிறுமான். சுந்தரமூர்த்தி நாயனாரை ஊருக்கு வந்திருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் கையிலேக்கு ஏகி விட்டார். இன்றைக்கி மணி அடிக்கலையே, என்ன காரணம் என்று பார்த்தார் சேரமான் பெருமான் நாயனார். அவர் கைலாயத்துக்கு போகிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சது. அடாடா, இப்படி நான் மட்டும் எப்படி கைலாயம் போகாமல் இருக்க முடியுமா என்று அவர் யானை மேலே ஏறி கைலாயம் போகிறார். தன்னுடைய பட்டத்து குதிரையுடைய காதில் பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறார். அதான் முக்கியம். பஞ்சாட்சரம் ஜபித்து அது ஏறின உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியே போயிடுறது கைலாய மலைக்கு. அவர் அங்கேருந்து ஞான கைலாய ஞான உலாங்கிறது எழுதி அனுப்பினார் பூமிக்கு. அது இங்கே வெளியிட்டிருக்காங்க. அதான் சிறப்பு. கைலாய ஞான உலா. அறப்பளீஸ்வர சதகம். கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர், கொல்லிமலை எல்லாரும் போகக்கூடிய இடங்கள். கொல்லிப்பாவை அங்கே இருக்குது, அறப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த சதகம்னா 100 பாடல்கள். இந்த 100 பாடலையும் அறிவுரை தான் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய பண்பாட்டு நெறிமுறைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வாழ்ந்தால் உலகம் சமூகம் சிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பன்னிரு பெயர் பெற்ற சீர்காழி. சீர்காழிக்கு
சம்பந்தர் பெருமான் 12 பெயர்கள், 12 பெயருக்கும் ஒரு தொன்ம கதைகள் இருக்குது. அதை பற்றி விரிவாக இந்த நூலை எழுதியிருக்கிறேன். அப்புறம் தேவாரத்தில் அகப்பொருள் பாடல்களின் தன்மை. தேவாரத்தில் அகப்பொருள் பாடல்களின் தன்மை. அகப்பொருள் பாடல்கள், நாயகன் நாயகி பாவத்தில் அமைந்த பாடல்கள் நிறைய தேவாரத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து அதுக்கு எழுதி, அதுக்கு விரிவுரை விளக்கவுரை எழுதி அனுப்பிச்சிருக்கேன். இப்படி அந்த இது நாயக நாயகி பாவத்தில் அமைந்தது அந்த நூல். அதுக்கப்புறம் தேவாரத்து 94 பாகங்களும் இதில் முதல் பாகம் 2ஆம் பாகம் வந்து தேவாரத்தில் தொன்ம களஞ்சியம் பாகம் 1, அப்புறம் தொன்ம களஞ்சியம் பாகம் 2 என்பதை வெளியிட்டிருக்கேன். இப்படி நூல்கள்லாம் வெளியிட்டிருக்கேன். அன்பர்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு தந்து நூல்களை பெற்று உய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஓம் நம பார்வதி பதியே அரகர மகாதேவா. ஓம் ஓம் ஓம்.